உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் வருவான் 41 பேரை கொன்றான். உங்கள் விஜய் வருவான் வருவான் இன்னும் பலரை கொல்லுவான் குடிகாரன் பொம்பளை பொறுக்கி. இந்த பாட்டை போடுறான். தளபதி விஜய் தற்குறி விஜய் கத்துறான். அங்க வந்து ஏன்னா இப்ப முதலமைச்சர் பதவி வெறி பிடிச்சு அலையிறான். இந்த குடிகாரன் பொம்பளை பொறுக்கி தற்குறி விஜய் இருக்காங்க. முதலமைச்சர் ஆயே தீரணும்னு உழவர் சந்தையில விற்கிற 10 ரூபாய்க்கு 20 ரூபாய் கத்திரிக்காய் கூட மாதிரி முதலமைச்சர் ஆயே தீரணும்னு வெறியில் இருக்கிறான். கைக்கு விளக்கு போடுற மாதிரி சொல்றான். பி கான்பிடன்ட். என்னெல்லாம் பால் அடிஞ்ச கிணத்துல தள்ளிட்டாங்க, எல்லாம் துரோகிங்க, இந்த நாட்டுக்கு தலைவனா வருவேன், அதாவது முதலமைச்சர் வருவானா, மயிர்புடிங்க மன்னார்சாமி, இவன் ஊராட்சி மன்றத்தை உறுப்பினராக கூட வர மாட்டான், ஒரு வார்டு மெம்பர் கவுன்சிலர் கூட ஆக முடியாது. விஜய் தற்கொலை விஜயால குடிகாரம் பொம்பளை பொறுக்கி. புரட்சி தளபதின்னு சொல்லிட்டீங்களே விஜய. அப்புறம் அந்த திருட்டுல அடைச்சிருக்கிறான் 420 420 840 ஆதவர்ஜன் அவனை பாராட்டி பேசுறது. அந்த பாண்டிச்சேரி பிராந்தி கடைக்காரன் அந்த பரோட்டா கடை மாஸ்டர் குஷி ஆனந்த் அவனை பாராட்டி பேசுறது. அவன் பின்னால போய் நான் போலகினேன். அவன் ஒரு கொலகாரன். நடிகர் விஜய் 41 பேர் கொலை பண்ண கொலகாரன் என்று பாதிரியார் காட்பின் ரூபா சொன்னார். இதுக்கு என்னடா சொல்றீங்க? இந்த புஷி ஆனந்தன் ஒருத்தருக்கான் அந்த கட்சியில பொதுச் செயலாளரான். அந்த பரோட்டா கடையில் பரோட்டா மாஸ்டர் மாதிரியே இருப்பான். மூஞ்சி பார்க்கறதுக்கு பரோட்டா பெக்கி வச்ச மாதிரி இருப்பான். உங்க கட்சி நிர்வாகி அந்த சகோதரி அஜிதா ஆரம்பத்துல இருந்து தமிழக வெட்டு கழகத்தில் இருக்குது. அது விஜய்க்கார மறுத்திச்சு புஷி ஆனந்த பணம் வாங்கி போஸ்டிங் தரலன்னு அதுக்கும் திமுக என்னடா சம்பந்தம் இருக்குது? போடா ஓடி போடுங்கடா, ஒரே ஒரு ஓடி போடுங்கடா, எங்களுக்கு வேற வேலை. நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன். நண்பர்களே, தமிழக வெட்டு கழகத்தினுடைய தலைவர் தற்குறி விஜய் ஒரு கிறிஸ்துமஸ் விழா ஒன்று நடத்தினாங்க. தமிழக வெட்டு கழகம் சார்பா கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தினாங்க. மகாபலிபுரத்துல ஒரு ஹோட்டல்ல, ஸ்டார் ஹோட்டல்ல, கூத்தாடிங்கல்ல ஸ்டார் ஹோட்டல், கெஸ்ட் ஹவுஸ், பப்பு, பாரு, அங்கதான் நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதுல கிறிஸ்துமஸ் விழா நடத்துறாங்க. அந்த கிறிஸ்துமஸ் விழா நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க தொலைக்காட்சியில, சமூக வலைத்தளங்கள்ல. தற்குறி நடிகர் விஜய் நடத்தின அந்த கிறிஸ்துமஸ் விழா வந்து அது கிறிஸ்துமஸ் விழாவா இருந்துச்சு. ஏதோ அவங்களுடைய தமிழக வெட்டு கழக டிவிகே கட்சியினுடைய ஒரு செயற்குழு கூட்டம் மாதிரி, ஒரு பொதுக்குழு கூட்டம் மாதிரி நடத்தினாங்க. அங்கேயும் விசில் அடிக்கிறான். கிறிஸ்துமஸ் விழால விசில் அடிக்கிறான். அந்த டிவிகே துண்டு போட்டுன்னு கர்த்தராகிய இயேசுநாதர் இந்த மண்ணில் அவதரித்த நாள் கிறிஸ்துமஸ். அங்க விசில் அடிக்கிறான். டிவிகே தளபதி விஜய் தற்குறி விஜய் கத்துறான். அங்கேயும் கத்துறான். அந்த விழால விஜய் பேசும்போது நாட்டு மக்களுக்காகவோ கிறிஸ்துமஸ் என்ன, இயேசு யாரு? இவரே ஒரு கிறிஸ்தவர் தான். தற்குறி விஜயே ஒரு கிறிஸ்தவர் தான், ஜோசப் விஜய். சோ இயேசு குறித்தோ, இயேசுவை பெற்ற தாய், நம்மெல்லாம் அன்னையாக வழங்கக்கூடிய தெய்வத்தாய் மாதா அவர்களை குறித்தோ எதுவும் பேசல. அங்க வந்து ஏன்னா இப்ப முதலமைச்சர் பதவி வெறி பிடிச்சு அலையிறான். தற்குறி விஜய் அந்த குடிகாரன் பொம்பளை பொறுக்கி தற்குறி விஜய் இருக்கான்ல, அவன் வந்து இப்ப வந்து அவனுக்கு வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் பதவி, முதலமைச்சர் ஆயே தீரணும்னு அது ஏன்னோ உழவர் சந்தையில விற்கிற கத்திரிக்காய் கூட மாதிரி 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கத்திரிக்காய் கூட மாதிரி முதலமைச்சர் ஆயே தீரணும்னு வெறியில் இருக்கிறான். அங்க அந்த விழால என்ன பேசுறான்னு கேட்டீங்கன்னா, அந்த விழால பைபிள்ல ஒரு கதை வரும், நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு இளைஞனை அவங்க சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாலணிஞ்ச கிணத்துல தள்ளிடுவாங்க. அவன் இதோட ஒளிஞ்சு போயிட்டோம், அவன் இதோட இறந்துட்டோம்னு சொல்லி ஒரு பாலணிஞ்ச கிணத்துல தள்ளிடுவாங்க. அந்த இளைஞன் எப்படியோ மீண்டும் மேல வந்துருவான். மீண்டும் மேல வந்து அந்த நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய தலைவனா வருவான். அந்த நாட்டுக்கே மிகப்பெரிய தலைவனா வந்து அவனுக்கு துரோகம் பண்ணவங்களையும், அவனை பாலடைஞ்ச கிணத்துல தள்ளினவங்களையும் அவங்களுக்கும் நல்லது பண்ணுவான், நாட்டு மக்களுக்கும் நல்லது பண்ணுவான். அது யாருன்னு உங்களுக்கு புரியுதா? பி கான்பிடன்ட். கைக்கு விளக்கு போடுற மாதிரி சொல்றான். பி கான்பிடன்ட். அதாவது நல்லா கவனிங்க, இது பைபிள்ல வர கதை. படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க. அந்த பைபிள்ல வர கதையில வரத யார், அது யாருன்றான். அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜோசப். நான் பெங்களூரில் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில படித்தவன், குடியாத்தம் குமரன். அது பேர் வந்து ஜோசப். இவன் பேர் என்ன? ஜோசப் விஜய். அந்த ஜோசப் நான் தான். என்னெல்லாம் பால் அடிஞ்ச கிணத்துல தள்ளிட்டாங்க, எல்லாம் துரோகிங்க. நானு அந்த ஜோசப் மாதிரி இந்த ஜோசப் இந்த நாட்டுக்கு தலைவனா வருவேன், அதாவது முதலமைச்சர் வருவானா, மயிர்புடிங்க மன்னார்சாமி, இவன் ஊராட்சி மன்றத்தை உறுப்பினராக கூட வர மாட்டான், ஒரு வார்டு மெம்பர் கவுன்சிலர் கூட ஆக முடியாது. விஜய் தற்கொலை விஜயால குடிகாரம் பொம்பளை பொறுக்கி. அவன் சொல்றான், நான் தான் அந்த ஜோசப் இந்த நாட்டுக்கு தலைவன். எல்லாரும் நல்லது புரியுதா என்றான். இவன் இதுதான் கிறிஸ்துமஸ் விழாவில் அவன் பேச வந்து இதுதான், இவன் தான் ஜோசப். நான் என்ன சொல்றேன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னால நீ கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, கட்சி ஆரம்பிக்கிற டைம்ல எல்லாம் விஜய் பாத்தீங்கன்னா நெத்தியில குங்கம் வைப்பான்.
நெத்தியில குங்கம் வைப்பான். இப்ப நான் வச்சிருக்கேன் குங்கம், இப்படி அப்படி வைக்க மாட்டான் நெத்தியில குங்கம். அவன் எப்படி நெத்தியில குங்கம் வைப்பான்னு கேட்டீங்கன்னா, இப்படி நாம மாதிரி வைப்பான். இந்த ரங்கராஜ் பாண்டே வைப்பா. அப்படி ரங்கராஜ் பாண்டே இருக்காருல்ல, ஊடகவாளர் ரங்கராஜ் பாண்டே, அவங்க எல்லாம் RSS ப்ராப்பரா RSS ரெடியானவங்க. ரங்கராஜ் பாண்டே எல்லாம் இந்த RSS கார் வைக்கிற மாதிரி வைப்பான். இவனே RSS தானே, பிஜேபி RSS சொல்லி தானே, பிஜேபி RSS 2000 கோடி பணம் கொடுத்தானே விஜய கட்சி ஆரம்பிச்சுக்கிறான். தமிழக வெத்து விட்டு கிடக்கும். இப்படி குங்கம் வச்சிருந்தான். ஆனா இப்போ என்ன பண்றான், குங்கம் வைக்கிறது இல்லை. இப்போ அப்போ நான் ஒரு ஹிந்து, என்ன கிறிஸ்தவனா பார்க்காதீங்க, நான் ஒரு ஹிந்து அப்படின்னு தன்னை இந்துவாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு கட்சி ஆரம்பிக்க போறான். இந்துக்கள் ஆதரவு எனக்கு வேணும், என்ன கிறிஸ்தவனா பார்க்காதீங்கன்னு குங்கம் வச்சா. ஏன் கிறிஸ்தவனை பார்த்தா என்ன, ஏன் கிறிஸ்தவன் ஒரு நாட்டுக்கு தலைவனா வரக்கூடாதா? இங்க கிறிஸ்துவன், முஸ்லீம், இந்து யாரு வேணாலும் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தலைவனா வரலாம். ஆனா ஒரு மதத்திலேயே ஒரு ஃப்ராட் வேலை பண்ணா பாருங்க. இந்த ஃப்ராட் பையன் விஜய் மதத்திலே ஃப்ராட் வேலை பண்ணான். குங்கம் வச்சான். இப்போ குங்கம் வைக்கிறது இல்ல. ஏன்னு கேட்டா, கிறிஸ்டியன் சர்ச் ட்ரஸ்ட்டுங்களா இருக்குல்ல, அங்கிருந்து அவனுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை இப்போ கிறிஸ்டியானியோட மத போதர்கள் வாங்கி தராங்க. நம்ம ஒரு கிறிஸ்தவர் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவனா வரப்போறான், அவங்க ஒரு மயிரும் வரப்போறது இல்ல. சோ அங்க பணம் வருது அவனுக்கு. அதனால என்ன பண்ணிட்டான், பொட்டு வச்சுட்டு இப்போ நான் கிறிஸ்தவர், நான் தான் ஜோசப் பண்றான். இப்போ கிறிஸ்தவர்களுடைய அந்த வெளிநாட்டுல இருந்து கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் வந்து பணம் வருதுன்னா, அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய ட்ரஸ்ட் வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் பணம் கொடுக்கறது இல்லை, படிக்கிறதுக்கு, அனாதாசிரமத்துக்கு, அனாதிரத்துக்கு. இந்துக்கள் நடத்தக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு, இந்துக்கள் நடத்தக்கூடிய அனாதை இல்லத்திற்கும் முதியோர் இல்லத்திற்கும் படிப்பு செலவுக்கும் கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் இந்துக்களுக்கும் பணம் கொடுக்குறாங்க, கிறிஸ்டியன்ஸுக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் முஸ்லீம்க்கும் கொடுக்குறாங்க. ஒரு கிறிஸ்தவ ட்ரஸ்ட்ன்றது பொதுவானது, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் இவனுக்கு போய் அங்கே என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய மத போதர்கள்லாம், நம்ம கிறிஸ்துவன், அவன் இத்தனை நாள் ஹிந்துவா குங்கம் வச்சுட்டு இருந்தான், அவனை திருத்திட்டோம். பை பர்த் நீ வந்து ஒரு கிறிஸ்டியன், உங்க அம்மா அப்பா ஒரு கிறிஸ்டியன், உங்க அம்மா அப்பா கல்யாணம் ஆனது சர்ச்சில் தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ நீ ஏன்டா குங்கம் வைக்கிற, குங்கம் வைக்காத, குங்கம் வச்சா நீ ஹிந்துன்னு ஆயிடுவே, எந்த கிறிஸ்துவ ட்ரஸ்ட்டும் உனக்கு பணம் கொடுக்காது. ஸோ அவனை முழு கிறிஸ்டியனா நாங்கள் மாத்திட்டோம், அவன் பர்த் அவன் கிறிஸ்டியன் தான், சும்மா ஃப்ராட் வேலை பார்க்கறது குங்கம் வச்சா. இப்போ ஒழுங்கா நான் கிறிஸ்துவன் சொல்றான், அதனால பணம் கொடுங்க, நாங்கள் பணத்தை வாங்குறோம், அதனால இப்போ குங்கம் வைக்கிறது இல்லை. ஸோ மதத்திலேயே ஃப்ராடு வேலை. ஒரு முறை குங்கம் வச்சு இந்துன்றான். இப்போ பைபிளில் வர ஜோசப் நான் தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் வருவேன்னு சொல்லி அந்த கிறிஸ்துமஸ் விழால பேசினான். இது கிறிஸ்துமஸ் விழாவா என்ன விழாங்க? அந்த விழால பேசின ஒரு ஃபாதரியார், அந்த விழால பேசின ஒரு ஃபாதரியார் சொன்னா பொதுவா இருக்கணும். அங்கே அந்த கிறிஸ்துமஸ் விழால கூட நடிகர் விஜய் நடத்தின அந்த கிறிஸ்துமஸ் விழா கூட ஃபாதரியார்கள் பிரம்மகுமாரியை சேர்ந்த ஒரு சகோதரி எல்லாம் பேசினாங்க. அவங்க நல்லா தான் பேசினாங்க. கடைசியில் விஜய் 2 வார்த்தை பாராட்டினாங்க. அது அவன் நடத்துற விழாக்க அவனை பாராட்டி தான் பாராட்டுவாங்க. அங்க ஒரு ஃபாதரியார் என்ன பேசுறாரு, ஒரு ஃபாதரியார், எங்களுக்கு அமைப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்கு, நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம், நீங்க தான் முதலமைச்சர். யார்? ஒரு ஃபாதரியார் ஒரு கிறிஸ்துமஸ் விழால நீங்க தான் முதலமைச்சர். அப்படியே ஒரு டிவிக்கு தமிழக வெத்துவெட்டு கழகத்தினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி பேசுறார் அந்த ஃபாதரியார். சொல்லி கூட்டினுட்டுக்கிறாங்க. இன்னொரு ஃபாதரியார் பேசியிருக்காரு, அதே பண்ண அது ஒன்று விஷயத்துக்கு வர இந்த பதிவில். அந்த ஃபாதரியாரும் அடே நீ தான் சொல்லி எதிர்க்க இருக்கிற செங்கோட்டையனை பாராட்டுறாரு. புரட்சி தளபதின்னு சொல்லிட்டீங்களே விஜய. அப்புறம் அந்த திருட்டில் அடைச்சிருக்கிறான் பார், 420, 420, 840 ஆதவர்ஜன், அவனை பாராட்டி பேசுறது. அந்த பாண்டிச்சேரியில் பிராந்தி கடைக்காரன், அந்த பரோட்டா கடை மாஸ்டர் பார் புஷி ஆனந்த், அவனை பாராட்டி பேசுறது. இப்படி இவனை அவன் பாராட்டிக்கணும். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டால், இந்த கிறிஸ்துமஸ் விழால ஆற்காடு இளவரசர் நவாப் பேசினார். இந்தியாவிலே சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவிலே பெண்கள் நிம்மதியாக சுதந்திரமாக நடமாடுகிறார்கள். இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். மத பிரச்சனை இல்லாத ஒரே மண் தமிழ் மண். இங்கே மத பிரச்சனை கிடையாது. இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியன் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். எனவே எல்லா வகையிலும் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பான மாநிலம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை, இங்கே திருட்டு பயம் இல்லை, கொள்ளை இல்லை, பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க. இங்க மத பிரச்சனை இல்லாமல் ஒரு சமத்துவ நாடாக எல்லா வகையிலும் இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தான் ஒரு சிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்று விஜய் நடத்தின கிறிஸ்துமஸ் விழாவிலே ஆற்காடு நவாப் இளவரசர் பேசியவுடன் விஜய்க்கு மூஞ்சில ஈயாட்ல எல்லாமே செத்துட்டான். இன்னைக்கு இதே ஈரோட்ல நடந்த கூட்டத்தில் தற்கூரி விஜய் பேசும்போது என்ன பேசினாவன், தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இங்க பல மத பிரச்சனைகள், திருப்பரங்குன்றம் மலையில சிக்கந்தர் பாட்சானுடைய தர்காவை இடிக்கணும்னு பிஜேபி, RSS, இந்து முன்னணி, எச்சப்பைய ராஜா எல்லாம் சொல்லும் போது இதுக்கு வாய் திறக்கல. யாரு? இவன் விஜய் வாய் திறக்கல. கோயிலுக்கு சப்போர்ட்டா பேசிட்டா இந்து ஓட்டு வராது, மசூதிக்கு சப்போர்ட்டா பேசிட்டா இஸ்லாமியர் ஓட்டு வராது. இவனுக்கு இஸ்லாமியர் ஓட்டும் போறது, இந்து ஓட்டும் போறது இல்ல. ஆனா நியாயம் யார் பக்கம் இருக்கு? திருப்பரங்குன்றம் மலையில இஸ்லாமியர்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குது. அதனாலதான் அரசு அவங்க பின்னால் நிக்குது. எனவே அங்க என்ன பேசினா ஈரோடுல தற்கூரி விஜய், இங்க வந்துட்டு எந்த வகையிலும் தமிழ்நாட்டில் யாருமே நிம்மதியா இல்ல, மத பிரச்சனை இருக்குது, இங்க வந்து பெண்கள் பாதுகாப்பா இல்ல, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா. ஆனா அவனை வச்சுன்னு ஆற்காடு நவாப் பேசினாரு. ஆற்காடு நவாப் இளவரசர்
நடிகர் விஜய் வைத்துக் கொண்ட கிறிஸ்துமஸ் விழாவில் பேசும் பொழுது அந்த ஆர்காட் நவாப் என்ற டிவிகே கட்சியுடைய மாவட்ட செயலாளர் நிர்வாகியா எந்த அரசியல் கட்சியும் சாராத ஒரு மன்னர் பரம்பரை, ஆர்காட் நவாப் பரம்பரை. அந்த ஆர்காட் இளவரசன் அந்த அளவுக்கு தமிழகத்தை பாராட்டினார். அந்த பாராட்டுக்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களே சாரும், திராவிட மாடல் அரசை சாரும். இயேசுவே பேசினார் நவாப் மூலியமாக. அங்க விஜய்க்கு செருப்படி, விஜய்க்கு செருப்படி. நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி குடியாத்த குமரன் 41 பேர் கொலைக்கு விஜய் தான் காரணம், 41 பேர் இறந்து போன விஜய் தான் காரணம்னு பேசுற அப்படியே சரியான்னு சொல்லி அவன் அந்த டிவிகே கட்சிக்காரன் நடத்துற யூடியூப் சேனல்லாம் போய் மக்கள்கிட்ட பேட்டி எடுத்து போடுறான், அவன் கட்சிக்காரனை செட் பண்ணி. இப்போ குடியாத்த குமரன் சொன்னா அவனுக்கு கோபம் வருது இல்ல? எந்த ஒரு கிறிஸ்துவ ஃபாதியாரை வைத்து தமிழக வெத்து கழகம் சார்பில் நடத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் விழாவிலே விஜய் தான் முதலமைச்சரா வருவான் புடுங்குவான் ஒரு பாதிரியார் வச்சு பேச வச்சிங்களே, என்ன சொல்றது? அது உன் கட்சி பாதிரியார், உன் ஆதரவாளர். ஆனால் பாளையங்கோட்டை புனித செவேரியர் கல்லூரி முதல்வர் மத போதகர் ஃபாதரியார் காட்வின் ரூபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மத போதகர் கிறிஸ்துவ தேவாலயத்தில் பேசுகிறார். அவர் நிகழ்த்திய உரை என்னவென்று கேட்டால், இன்னைக்கு நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்டு, பொதுவா பசங்களை கூப்பிட்டு நீங்க படிச்சுட்டு நாளைக்கு என்ன ஆவீங்கன்னு கேட்டா இன்ஜினியர் ஆவன், டாக்டர் ஆவன், வக்கீல் ஆவன், ஆடிட்டர் ஆவன், ஐபிஎஸ் ஆபீசர் ஆவன், ஐஏஎஸ் ஆபீசர் ஆவன் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பசங்களை கூப்பிட்டு நீ என்ன ஆவன்னு கேட்டா நான் விஜய் ரசிகனாவன் சொல்றாங்க. இளைய தலைமுறை எந்த மாதிரி ஒரு தவறான பாதையில சென்று கொண்டிருக்கிறது, இது அழிவு பாதை. அடுத்து ஃபாதரியார் காட்வின் ரூபஸ் சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டா 41 பேர் கொலை பண்ண கொலைக்காரன் அந்த நடிகர் விஜய். குடியாத்தம் குமரன் மட்டும் சொல்லல, உலகமே சொல்லுது. ஃபாதரியார் சர்ச்சில் சொல்றார். இதுதான் ஒரு விஷயம். சர்ச்சில் பிரேயர் பண்றார். பிரேயர் பண்ணும்போது இந்த வார்த்தையை விடுறாரு ஃபாதரியார் காட்வின் ரூபஸ் சொல்றாரு, 41 பேர் கொலை பண்ண கொலைகாரன், 41 பேர் கொலை பண்ண கொலைகாரன் தான் விஜய், நடிகர் விஜய். அவன் பின்னால போறீங்களே இந்த நாடு உருப்படுமா? அவன் பின்னால போய் நான் போலங்கினேன், அவன் ஒரு கொலைகாரன். நடிகர் விஜய் 41 பேர் கொலை பண்ண கொலைகாரன் என்று ஃபாதரியார் காட்வின் ரூபஸ் சொன்னார். இதுக்கு என்னடா சொல்றீங்க? இதுக்கு என்ன சொல்றீங்க? இன்னும் பெரிய தைரியசாலி நாங்க தான் கட்சி நடத்துறோன்றீங்க. உங்க ஆபீஸ் முன்னால நேத்து தூத்துக்குடியை சேர்ந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி, இந்த புஷியானந்தன் ஒருத்தர் இருக்கான், எல்லாம் அந்த கட்சியில பொதுச் செயலாளரா, அந்த பரோட்டா கடையில் பரோட்டா மாஸ்டர் மாதிரியே இருப்பான், மூஞ்சி பார்க்கறதுக்கு பரோட்டா பெசஞ்சு வச்ச மாதிரி இருக்கும், பிராந்தி கடை நடத்தும் இதுல பாண்டிச்சேரியில். அவன் என்ன பண்றான்னா, இந்த நகர செயலாளர், ஒண்டி செயலாளர், பேரூர் செயலாளர், மாவட்ட செயலாளர் கட்சியில எந்த போஸ்டிங் கொடுத்தாலும் அவனுக்கு 5 லட்சம் 10 லட்சம் பணம் கொடுக்கணும். பணம் வாங்கி தான் போஸ்டிங் போடுறான். பணம் வாங்காம அவன் புஷி ஆனந்தம் போஸ்டிங்கே போறதில்ல. இந்த தூத்துக்குடியில இந்த அஜிதா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இடத்துல லட்சக்கணக்கில் 2-3 வருஷமா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்தே நீதான் மாவட்ட செயலாளர் லட்சக்கணக்கத்தை பணத்தை வாங்கிட்டான். புஷி ஆனந்த தூத்துக்குடியை சேர்ந்த சகோதரி அஜிதா இடத்துல லட்சக்கணக்கத்தில் பணம் வாங்கிட்டான். பணம் வாங்கிட்டு நேத்து அந்த பொண்ணுக்கு பதவி கொடுக்கல. அவன் தற்கூரி நடிகர் விஜய் வரான், அந்த காரை இந்த பொண்ணு மறைச்சிருச்சு. போய் அஜிதா என்று சொல்லக்கூடிய டிவிகேனுடைய அந்த ஆரம்ப காலத்திலிருந்து விஜய் ரசிகர், அதுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கலன்னு விஜய் காரை போய் மறிக்குது. உன்ன அந்த பொம்பளையை பிடிச்சி தள்ளுறாங்க. அது தர்ணா உக்காந்துருச்சு. சாகும் வரை உண்ணாவிரதம். என்கிட்ட எத்தனை லட்சம் பணம் வாங்கியிருப்பான் புஷி ஆனந்தன், எனக்கு பணம் பதவி போடாம என்னோட அதிகமாக பணம் கொடுத்தவனுக்கு தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துட்டாங்கன்னு அது நிற்குது. விஜய்க்கு டவுசர் லூஸ் ஆயிடுச்சு. யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் விஜய் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டான் விஜய். இந்த பொண்ணு அஜிதாக்கு பயந்துன்னு இந்த புஷி ஆனந்தன் என்ன பண்றான், இந்த பொண்ணுகிட்ட பணம் வாங்கி ஏமாத்துறான் பார். அந்த தமிழக வெத்து கழகத்துடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தன் அவன் என்ன பண்றான், பின்னால்ட்டு ஒரு பக்கமா வெளியே போயிட்டான். அப்புறமா இந்த நிர்மல் குமார் என்று சொல்லக்கூடிய நிர்வாகி போய் அந்த பொம்பளை சமாதானப்படுத்தி, நீ உனக்கு கொடுத்த பணத்தை எல்லாம் நான் புஷி ஆனந்தங்கிட்ட திரும்பி வாங்கி கொடுத்துட்றேன், உனக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுக்குறமா, அசிங்கப்படுத்தாதுன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அந்த அஜிதாவை அமுச்சு வச்சாங்க. இப்போ என்னடா பிளேட்டை மாற்றி போடுறான்னா, அந்த தமிழக வெத்து கழகத்துடைய தற்கூரிகள் அன்சிவிலைஸ்டா இருக்கிறான் பார், காட்டானுங்க. என்ன சொல்றது, விஜய் கொடுக்குறவன் அவனுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது திமுக சதி. ஏண்டா உங்கட்சி நிர்வாகி அந்த சகோதரி அஜிதா ஆரம்பத்திலிருந்து தமிழக வெத்து கழகத்தில் இருக்குது. அது விஜய்க்கார மறுத்திச்சு புஷி ஆனந்தன் பணம் வாங்கின்னு போஸ்டிங் தரலன்னு அதுக்கும் திமுக என்னடா சம்பந்தம் இருக்குது? அவங்க லோக்கல் இருக்கிற அமைச்சர்கள், தூத்துக்குடி மாவட்டத்துடைய அமைச்சர்கள் யாரை சொல்றான், மாண்புமிகு அக்கா கீதா ஜீவன், மாண்புமிகு அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் 2 பேர் சொல்றான். இவங்க 2 பேர் சேர்ந்து செஞ்ச சதிதான். டேய் போடா, ஓடி போடுங்கடா, டே ஒரே வேலை ஓடி போடுங்கடா, எங்களுக்கு வேற வேலை இல்லை. ஒன்றுனா நாங்கள் ஈஸியா பிளக்கா பையன், தெருவில் பம்பரம் ஓடுற கோலி ஆடுற பிளக்கா பையன், குடிகாரன் பம்பளை பொறிக்கு கட்டின பொண்டாட்டி விட்டுட்டவன், பெத்த அப்பா அம்மா விட்டுட்டவன், கட்டின பிள்ளைங்களை விட்டுட்டு கீர்த்தி சுரேஷ் திருச்சான குடும்பம் நடத்தினுக்கிற
தண்ணியும் பொண்ணுன்னு வாழ்கிற ஒரு பொறுக்கி பையன் அந்த தற்குறி விஜய் கட்சிக்கு நாங்கள் போயிட்டு அந்த நிர்வாகி போய் நாங்கள் அரசியல் பண்ணி நீ போய் கார் மேலே உட்காரன்னு சொல்கிறோமா? தமிழ்நாடு முழுக்க புஷி ஆனந்தான் பணம் வாங்கியிருக்கான். இது தமிழ்நாடு முழுக்க பிரச்சனை நடக்கும். எனவே இப்படி கட்சி நடத்துகிறவன் இவன் நம்மளை பார்த்து தீய சக்தி என்றான். அப்படியே வந்தான். அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பாட்டு பாடுறாங்க, நல்ல ஒரு இயேசுநாதர் பாட்டு கிறிஸ்துவ பாட்டு போடணும். அங்கே போடுறான் பாட்டு வந்த உடனே என்னவோ பாடுவானே அவன், உங்கள் விஜய் வருறான் உங்கள் விஜய் வந்துட்டான் உங்கள் விஜய் வருறான் உங்கள் விஜய் 41 பேரை கொன்றான் உங்கள் விஜய் 41 பேரை கொன்றான். நான் விஜய் உங்கள் விஜய் வருகிறேன், கரூரில் 41 பேர் கொன்றேன், இன்னும் வருவேன், இன்னும் கொள்வேன். உங்கள் விஜய் வருவான் 41 பேரை கொன்றான் உங்கள் விஜய் வருவான் இன்னும் பலரை கொல்லுவான் குடிகாரன் பொம்பள பொறுக்கி கொலைகாரன். உங்கள் விஜய் வருவான் கொள்வான் எல்லோரையும் கொள்வான். இந்த பாட்டை போடுறானுங்க. இவன் திமுகக்கு இவன் தான் எதிரியான். திமுகவா டிவிகேவா இவன் எங்களுக்கு எதிரியான். அடங்க போடாடே. அந்த பொண்ணுகிட்ட காசு வாங்கினீங்களே தூத்துக்குள்ள, அந்த பொண்ணு பேர் அந்த பாப்பா பேரு அஜிதா, பணத்தை திருப்பி கொடுறா டே சொல்லுகிறார் பார் பாதிரியாரு. நீ ஒரு பாதிரியார் விட்டு பேச வச்சப்பார். டே விஜய் தற்கொலையே, நீ என்ன முதலமைச்சர் இந்த பாதிரியார் பேசினார் பாடுறா. பாளையங்கோட்டை புனித சவேரியார் கல்லூரி முதல்வர் காட்வின் ட்ரூபஸ் அருமையா பேசினாரா, கடவுளே பேசினவாரு. விஜய் ஒரு கொலகாரன், 41 பேர் கொலை பண்ண கொலகாரன், அவன் பின்னால போவாதன்னு பாதிரியார் சொல்லுகிறார். உண்மையான பாதிரியார். பார்த்துக்கங்க. வணக்கம். நாளை இன்னொரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.